திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் நினைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமாகக்கூடிய மாதம் இந்த மாதம். வருடம் ஒரு முறை மட்டுமே சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமாவார். சுக்கிரன் அப்படின்னாலே பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இதெல்லாமே சுக்கிரனுடைய இயல்பு. அப்போ இந்த சுக்கிரன் உச்சமாகும் பொழுது மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் அடிக்கும், மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த உச்சமாகக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டங்கள்ல ஏதாவது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த சுக்கிரன் கொடுப்பார். என்ன தசாபுத்திகளாக இருந்தாலும் அதற்கு தகுந்தது போல இதே இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அதை ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த கொஞ்சமாவது உங்களுடைய சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணிட்டு அந்த சுக்கிரன் போவார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இப்ப சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசி இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா, ரிஷப ராசிக்கு குரு பகவான் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. பொதுவாகவே ரிஷபத்துக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, அதே போல லாபங்கள் இதெல்லாம் பெருகணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். அப்ப குரு வந்து வக்கரத்துல இருந்து நிறைய பேருக்கு நன்மைகளை செய்யாம இருந்தாலும் கூட இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு மேல ரிஷப ராசிக்கு குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். லாபஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி. அதே போல உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம். இது மிகப்பெரிய யோகமான மாதம் ரிஷபத்துக்கு. இப்ப ரிஷபத்துக்கு டிப்ரெஷன்ல இருக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும், அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டுல வந்து கூட்டு கிரக சேர்க்கைகள்னாலும் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து அங்க லாக் ஆயிருக்கு. இந்த மார்ச் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமாகுது. அப்ப மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு அப்படியே உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய தேவைகள் இது எல்லாமே அப்படி பூர்த்தியாக ஆரம்பிக்கும். அதுல இருந்து உங்களுடைய நல்ல நேரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. இயற்கையாகவே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு 50% நடந்துட்டு தான் இருக்கு. இல்லாதவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இதுலயும் நம்ம இன்னும் சொல்ல போனா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சனி பகவான் கூட உச்சமாகும் பொழுது சனி சுக்கிரன் சேர்க்கை இயற்கையாகவே பெரும் பணம் அப்படின்னு அமைப்பு உண்டு. நிரந்தர பணம், நிரந்தர வருமானம், தொழில் வளர்ச்சி, தொழில்ல வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கறது அப்படிங்கறதுதான் இந்த சனியும் சுக்கிரனுடைய சேர்க்கை. அப்போ இவரே உங்களுக்கு ராசி அதிபதியாகி இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உச்சமா இருக்கு. அப்ப அடுத்த மாசம் பாத்துட்டீங்கன்னா இங்க 12ஆம் வீட்டுக்கு வந்துரும். அப்புறம் உங்க ராசிக்கு வருவாரு. உச்சமாகறதுதான் மிகப்பெரிய யோகம். அப்ப அதை வந்து உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நல்ல நேரத்துல தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த குருவும் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற அமைப்புமே இருக்கு. திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இந்த பணம் எல்லாம் நின்று போனது எல்லாமே திரும்ப வர்றது, நீங்க ஏதாவது வெளியே பயணங்கள் போறது இதெல்லாமே இருக்கும். 8ஆம் இடங்கிறது புதையல் யோகம்னு சொல்லுவோம். திடீர்னு பணம் வர்றதா புதையல் யோகம். அப்பெல்லாம் வந்து சொல்ற புதையல் யோகம் வேற. இப்பெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் அமைப்பு, அதே போல லாட்ரி ரேஸ் சம்பந்தப்பட்டதுல திடீர்னு எப்பவுமே வந்து பணம் வராமையே இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ரிஷபராசிக்காரங்க இப்போ இதுல போட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஷேர்ல ஒரு நல்ல அமௌண்ட் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே பாருங்க, ராசிக்கு அதாவது 10ஆம் இடத்துல சூரியன் ராகு, சூரியன் செவ்வாய், அதே போல பாருங்க சூரியன் புதன் இந்த சேர்க்கை அப்படிங்கறதுல உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. இயற்கையாகவே சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகம். குரு இங்கிருந்து சூரியனை பார்க்கும் பொழுதும் குருவை பார்க்கும் புதனை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா குரு சூரியனை பார்க்கிறது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம். அரசனை போல வாழக்கூடிய ஒரு அமைப்பு, கோவில் கட்டுமான பணிக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த அமைப்புல இருக்கும். ஒரு பெயர் புகழ் மதிப்பு இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல குரு புதனை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10ஆம் வீட்டுல இருந்து குரு பார்வை பெறும் பொழுது இவர் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, குழந்தைகளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் குடும்பத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யறது. இத்தனை நாள் உங்க கையில காசு பணம் புழக்கம் இல்லாம இருந்தாலும் கூட இப்ப அது வந்து உங்களுக்கு புழக்கமாக இருக்கிறது. தொழில் பண்றதுக்கு என்ன 2 கூட 10க்கு வந்தாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு ரோல் ஆகிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். 5, 10 தொடர்பு, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், உங்களுடைய தொழில குழந்தைக்கு கொடுக்கிறது,
அல்லது நீங்களும் உங்க குழந்தைகளும் சேர்ந்து 2 பேரும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அல்லது குழந்தைகளுடைய நேரம் உங்களுக்கு யோகமாக மாறுவது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு இப்போ இந்த மாதத்துல. குரு பார்வை பெறும்போது என்னதான் தடை இருந்தாலும், என்னதான் எதிரிகள் தொல்லை இருந்தாலும், என்னதான் ஒரு கெட்ட கிரகங்களுடைய தன்மைகள் உங்ககிட்ட இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை பெறும்போது அதெல்லாம் உடைக்கப்படும், உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்பு தான் இப்ப சொல்லுது. அதே போல சூரியன் ராகு சேர்க்கை. சூரியன் ராகு இயற்கையாகவே பாருங்க, நம்ம சொல்றது என்னன்னா பித்ருதோஷம், முன்னோர்கள் சாபம், கிரகண தோஷம் அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொன்னாலும் கூட சூரியன் ராகு ஒரு அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, அரசியல்வாதிகளுடைய பணம் உங்களுக்கு வர்றது, பெரிய பினாமி பணம் எல்லாம் உங்களுக்கு வர்றது, பிளாக் மணி எல்லாமே உங்க கைக்கு வர்றது, ஒயிட் மணியை மாத்தி கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் ஒரு ஜாதகத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா பாருங்க அவங்க இதுல எல்லாமே இருப்பாங்க. சூரியன் ராகு சேர்க்கையிருந்து பித்திருதோஷம் வருது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முன்னோர்களுடைய சொத்தெல்லாம் அழிஞ்சு போகும், தன்னுடைய முன்னோர்களுடைய எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்காது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காது இப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களை சொன்னாலும் கூட இந்த சூரியன் ராகு தானா கையூனி மேல வந்து பெரிய பதவி, பெரிய புகழ், பெரிய பணவரவு, பெரிய பெரிய மனிதனுடைய தொடர்பு, அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, எந்த வேலையில இருந்தாலும் ஒரு பெரிய போஸ்டிங்ல போறது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன் இல்லையா? அப்ப சுக்கிரன் உச்சமாகும் பொழுதும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அப்ப இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில இருந்து ஒரு அடுத்த ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 7/12ஆம் அதிபதியான செவ்வாயும் இங்கேயே அதே இடத்துல இருக்கார். அப்ப சூரியன் செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது எந்த வேலையை செய்தாலும் அதை வேகப்படுத்தி கொடுக்கும், மிதப்படுத்தி கொடுக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பொறுமையா கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து என்ன, இயற்கையாகவே ரிஷபம் வந்து பொறுமையா தான் யோசிக்கும், இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பொறுமையை யோசிச்சு செய்யக்கூடிய ராசியில ரிஷபம் ஒண்ணு. அப்போ இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வேகப்படுத்தினாலும் அதை யோசிச்சு மிதமா அது என்ன பண்ணலாம், என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சிந்திச்சு செயலாற்றக்கூடிய அறிவை உங்களுக்கு கொடுத்துருவார். ஆனாலும் உங்களுக்கு நின்னு போன வேலை அப்படியே கிடக்குதுங்க, அந்த வேலை திரும்பி நாங்க எடுத்து செய்வோமான்னு தெரியல அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கிடையில போட்டிருந்தாலும் கூட அதை எல்லாமே மீண்டும் திரும்ப எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் அதற்குண்டான வேகத்தையும் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 7/12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர்றது, கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியே எங்காவது வெளியூர் வெளிநாடு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு 2-3 நாளாவது பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு மனைவி கிட்டயோ கணவர் கிட்டயோ சண்டை போட்டுவிட்டு கொஞ்சம் ஒரு மனஸ்தாபங்கள் குடும்பத்துக்குள்ள நடக்கிறது, இந்த அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல ராகு அப்படிங்கிறது வெளிநாட்டு கிரகம். அதே போல ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா முன்னோர்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப சூரியன் செவ்வாய் ராகுல சேருது அப்படின்னா உங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, உங்க முன்னோர்களுடைய செயல்களை செய்யறது ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தாலும் இந்த மாதம் அதை செய்யும் பொழுது பித்ருதோஷம் முழுமையாக நிவர்த்தியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாடு போறீங்க, கணவர் வந்து வெளிநாடு போறாரு, மனைவி வெளிநாடு போறாங்க, அல்லது கணவர் மனைவி எல்லாருமே ஒட்டுக்க வெளிநாடு போறோம், நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன், எங்களோட குடும்பத்தை நான் வந்து கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த மாதம் அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் அதிபதியோட சேர்ந்து உங்களுக்கு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சேரும்போது கண்டிப்பாக வெளிநாட்டுல வேலை உண்டு. வெளிநாடோ வெளியூரோ கொஞ்சமாவது ஒரு சொந்த மாவட்டத்துல இருந்தாலும் வெளியே போய் ஏதாவது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதாமே உண்டு. அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது இந்த கூட்டு கிரக சேர்க்கை 10ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது தொழில கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். ஏன்னா எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இது வந்து நான் கூட்டு கிரக சேர்க்கை, சனி பயிற்சி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தெளிவா கொடுத்துருக்கிறேன், ஒவ்வொரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க போய் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ இந்த மாதம் சுக்கிரன் உச்சமாகும் பொழுது ஒரு ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ உச்சமானால் ஜாதகத்துல எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது நமக்கு வேலை செய்யாது அல்லது குறைவாக வேலை செய்யும். சுக்கிரன் நீங்க பலமா இருக்கும் பொழுது உங்களை சுத்தி எந்த கெட்டது வந்தாலும் உங்களை நெருங்காது அப்படிங்கறதா இந்த சுக்கிரன் உச்சமானதுக்குண்டான பலன். நீங்க தான் சுக்கிரன், ரிஷபம் தான் சுக்கிரன். உங்க சுக்கிரன் உச்சமாக்கும் பொழுது வளர்ச்சியை தவிர கீழே ஒரு பாயிண்ட் கூட இறங்க மாட்டீங்க அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ரிஷபராசிக்காரங்க இந்த மாசத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே போல யோசிச்சு பண்ணுங்க, எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யக்கூடியவங்க தான். பட் இருப்பினும் சொல்லணுங்கிறது இல்ல, சுகபோகமாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை.
பொதுவாகவே ஜாதகத்துல கிரகங்களை நோக்கி கிரகங்கள் வர்றது ரொம்ப விசேஷம். இப்ப சுக்கிரன் இங்க இருக்கார் அப்படின்னா, குரு இங்க இருக்கார் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல அதே இடத்துல கிரகங்களும் ஏதாவது ஒரு வழியில பார்வைகளும் இருந்தாலும் கூட யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துதான் அந்த கிரகங்கள் போகும். இது பொதுவாக மாத பலன்ல எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு 20% வரைக்கும் அதிகமான நன்மைகளையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல. அதே போல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் தசாபுத்தி பலன்கள் இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இந்த மாசம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீக பதிவுகள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல் நிறைய நட்சத்திர பதிவுகள், மாதம் மாதம் தமிழ் மாதம் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளும் போட்டிருக்கோம். தொடர்ந்து பதிவுகளையும் பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்லயும் பண்ணலாம். அதே போல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் நாம உங்களுக்கு ஜாதகம் எப்படி பாக்குறது, என்ன மாதிரி முறைகள், வாய்ஸ் ரெக்கார்ட்ல பாக்குறீங்களா அல்லது டைரக்டா கால் அட்டன் பண்றீங்க இல்ல நேரடியா பாக்குறீங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்து கொடுக்கும் பொழுது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு உண்டான என்ன வழிகள் அப்படிங்கறத நம்ம முழுமையாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புமே உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.